ஆமா, வேற சுவாலி இல்ல அவளுக்கு. எதை வச்சா என்னைய பேசணும் அவளு ரெண்டு பேத்துக்கும். நேற்று நல்ல தொக்கா கிடச்சிட்டு பத்தியா நேராகி வந்தது. அந்த அன்னைக்கு அதையே பிடிச்சிக்கிட்டு ஆத்தாளுமானும் பேசிட்டு கிடந்தாள்வோ. ஏமிட்டி அவளை பேச விட்டுட்டு நீ சும்மையா இருந்த? விடிஞ்சு விடியாமலும் அவளுக்கு ஃபோன் பறந்துட்டு போல. நான் ஏன் சும்மா இருக்க போறேன்? நல்லா கேளாதகளை கேட்டு விட்டோம்ல ரெண்டு வரையும். அதானே, அப்படித்தான் கேட்கணும். இந்த மாமியா நாத்தனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தன ஒரே அடியா தலைக்கு மேல பேர்வாள் ஒப்பத்துக்கோ. ஆரம்பத்திலே அவளெல்லாம் அடைக்கிறணும். நானும் அதைத்தான் நினைக்கேன், முடிய மாட்டுக்க. ஆமா, நான் இதுக்கு அமைதியா போறேன். சரி, நீ சாப்பிட்டியா? என்னஞ்ச? நேற்று நைட்டே உனக்கு போன் அடிக்கணும்னு நினைச்சேன், ஞாபகமே இல்லை. வந்தேன், ரொம்ப டயர்டா இருந்தது. அந்த அன்னைக்கு கொஞ்சம் வேலையில் கிடந்தது, பார்த்துட்டு தூங்கிட்டேன். அதான் காலையில எந்திக்கவும் போன் அடிச்சேன், போன் போட மறந்துட்டோமே அப்படின்னு. நான் சாப்பிட்டேன். டீ இங்க ஆப்பக்காரக்கா வந்ததுல ஒரு 2 ஆப்பம் வாங்கி சாப்பிட்டேன். ஆப்பம் வாங்கி தின்னாளா? கிளவி ஒரு வார்த்தை என்கிட்ட வேணுமான்னு கேட்டாலா பத்தியா? அவளே வாங்கி அவளே தின்னு அமுக்கியிருக்கா. நான் இப்ப என்ன டிஃபன் செய்யலாம்ல கேட்க வந்தேன். நல்ல காலையில வாங்கி முழுங்கிட்டு தான் உட்காந்துருக்காளாக்கும். நான் கூட இவ்வளவு நேரம் கத்தாம எப்படி இருக்கான்னு நினைச்சேன். ஏன் உன் மருமகளுக்கு என்னாச்சு? காலையில எந்திரிச்சு டிஃபன் பண்ணி தரலாம்ல? இப்படி நேரமா தூங்குதாலோ? தூங்கல டீ. அவ காலையில எந்திரிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. இங்கேயே பேருக்கான்னு நினைக்கேன், ஆளை காணும். அவன் காலையில வீட்டுல கிடந்தான் அப்படின்னா காலையில நேரத்தோட சாப்பாடு செய்வா, புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு. அவன் நைட் டியூட்டி போயிருக்கான் பத்தியா? அந்த அன்னைக்கு இவன் நேரம் ஆகி தான் சாப்பாடு எல்லாம் செய்வா. அவளை நேரம் வரைக்கும் நம்ம ஏன் பசியோட கிடக்கணும்னு பார்த்தேன். இன்னைக்கு ஆப்பக்காரக்கா கொஞ்சம் நேரத்தோடய வந்தா. சரி, இவ புருஷன் வரந்த நீ சாப்பாடு செய்யாம உட்காந்துருப்பா, அவளை நேரம் பசி வச்சுக்கிட்டு யாரு இருக்கு அப்படின்னு தான் நான் 2 ஆப்பம் வாங்கி தின்னேன். அடே, அவன் வீட்டுக்காரனுக்கு தான் சாப்பாடு செஞ்சுட்டு கிடப்பானே. நீ இருக்க, உனக்கு பசிக்குமே நேரத்துக்கு செஞ்சு தர மாட்டானே. அவன் தான் முக்கியம், நீ தேவையில்லை. அதுதான் தெரியுமே, அந்த வளர்ந்த மாடி என்னைக்கு தான் நம்மளை பத்தி யோசிச்சிருக்கு. கிளவி காலையில தான் ஒரு கப்பு நிறைய காப்பி போட்டு கொடுத்து 2 வடையும் வாங்கி கொடுத்துருக்கேன். வடையும் தின்னு காப்பியை குடிச்சு ஏப்ப விட்டுட்டு வயிறு கப்புன்னு இருக்குன்னு சொன்னால, சரி அதை இப்பதான் தின்னுருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையில டிஃபன் செய்வோன்னு பார்த்தா என்னமோ இவ்வளவு பட்னியா போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா மாவா கறிட்ட. அம்மா, அது கிடக்கட்டும். நீங்க போய் சிவா கல்யாணத்தை பத்தி உன் மாமியாட்டையும் அத்தனாட்டையும் பேசியா? இன்னும் பேச ஆரம்பிக்கலாமா? இப்பதான் போய் பேசலாம்னு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் அமர்ந்து கிடக்கால் ஒத்துனுட்டு. அதான் இப்போ போய் சொன்னோம் அப்படின்னா அவ்வளோ பேசி முடிவெடுத்துட்டு அவள் அக்கா காரி இங்கே பெரிய நத்தனாய் வர சொல்வாள்னு நினைக்கேன். அவட்டையும் பேச சொல்லுவோம், போன் அடிச்சு பேச சொல்ல, இல்லாட்டி வர சொல்வாள்வோ. 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் தான் பதில் சொல்வாள்வோ. அதை கேட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ அவட்ட சொல்லு என்ன? சரி மக்களே. மல்லியாக்கா இங்கே வந்து ஒன்றும் கேட்கல வைக்கல. இருந்தாலும் அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பத்தியா? என்ன ஏதுன்னு கேட்டானா சொல்றதுக்கு பதில் தெரியணும்ல, அதான் அவன்கிட்ட கேட்டேன். நேரத்தோட அவள்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. சரிம்மா சொல்லுதேன். வைக்கிட்டா? சரி. மறுமையை வேலை போயிட்டாவளோ? ஆமாம்மா, இப்போ தான் போறாவோ. அவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படி வந்து உட்காந்தேன். சரி, உனக்கு போன் அடிச்சு பேசலேன்னு தான் போட்டேன். இனி எல்லா வேலையும் முடிஞ்சது. துணியை மட்டும் துவைக்க வேண்டியிருக்கு, போய் துவைச்சு காயப்படணும். சரி மக்களே, பார்த்து மெதுவாக துணியை துவைச்சிட்டு காயப்படல. மெதுவாக படிக்கட்டியாரு, வேக வேகமாக ஓடாத என்ன? சரிம்மா, நீ மாத்திரையில நேரத்துக்கு போடு. வைக்கிட்டா? சரி, டீ வச்சிரு. வச்சுட்டா. சார்ஜ் இல்லை போலயே, சோப்பு கலரில் காட்டுது. சார்ஜை போடுவோம், அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இவன் என்ன ஒரு படியா முறைச்சிக்கிட்டு நிற்கா? அப்பல இருந்து நிற்கா போலயே. நம்ம கவனிக்காமலே பேசிட்டோமோ? அப்போ வாங்கி தின்னதெல்லாம் கேட்டுப்பாளோ? என்ன அத்தையோ? என்ன மருமோளே, இங்க வெளியே போயிருந்த மாதிரி இருந்தது. எப்போ வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையோ? யாத்தே, கேட்கத பார்த்தா எல்லாத்தையும் நின்று ஒட்டு கெட்டா போலயே. எத்தையோ, கேக்குக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? காலையில இருந்து நீங்க ஒண்ணும் திங்காம குழப்பட்டியா கடற்கலக்கா நான் வச்சிருக்கேன். காலையில தானே கணவதி கடையில போய் 2 பெரிய வடையை வாங்கி கொடுத்து ஒரு கப்பு நிறைய காப்பி தந்தேன், குடிச்சிட்டு தானே இருந்திய? அம்மா, அதுக்கு என்ன இப்போ? என்ன சொன்னியா? காப்பி குடிச்ச பிறகு எனக்கு வயிறு கப்புன்னு இருக்கு, ஒண்ணுமே தேவையில்லை. நீ எல்லாம் அந்த அன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க நடந்தா நல்லா ஆப்ப கறிட்ட ஆப்பத்தை வாங்கி தின்னு அமுக்கிட்டு மாவா கறிட்ட ஒண்ணுமே என் மருமா என்னைய பார்க்கல வைக்கலன்னு ப்ராடல் வந்துட்டு கிடைக்க. அவளும் சேர்ந்துட்டு உங்களுக்கு ஏத்தாக்கலே என்னை ஏசிட்டு கிடக்கா. என்ன என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுங்க? காத்தே, இந்த நெடுமரம் அம்புட்டே நின்று ஒண்ணு விடாம ஒட்டுக்கிட்டு இருக்காளா? இவட்ட என்னன்னு பேசி சமாளிப்பேனா? எத்தையோ சொல்லுங்க. எவகிட்டயாவது என்னைய பத்தி புறம் பேச சொன்னா மட்டும் வாயை பொத்தாம பேசுவியல. இப்ப மட்டும் என்ன வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிய? சரி, ஆப்பம் வாங்கி திணியல. ஒரு வார்த்தை சின்ன பொண்ணு உனக்கும் வேணுமான்னு கேட்டா எனக்கும் 2 ஆப்பம் வாங்கியிருப்பேன். உங்க அவனுக்கு 2 வாங்கி வச்சிருப்போம்ல. உங்களுக்கு மாவே மர்ம மேல அக்கறை இருந்தா தானே செய்விய. உங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க இருந்துட்டு கடைசி நாங்க உங்க மேல அக்கறையா இல்லைன்னு வேற பேசிக்கிடுவிய. யாத்தே, இவட்ட இப்ப என்ன சொல்லி நான் சமாளிச்சு மீளுவேன்? எப்பாடா, என் மகன் வந்துட்டான். இனி அவனை வச்சு தப்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிருவோம். என்ன சின்ன பொண்ணு, காலையிலேயே மாமியார் மருமகனும் என்ன பேசிட்டு இருக்கிய? வாங்க, உங்க அம்மா என்ன பண்ணாவோன்னு நீங்களே கேளுங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? எம்மா, என்னப்பா? எம்மா ஏமா காலையிலேயே அழுதுகிட்டு இருக்க? எது அழுதுகிட்டு இருக்காளா? அழுத அளவுக்கு இப்ப என்ன நடந்துட்டு? எம்மா சொல்லுமா, ஏமா அப்படி அழுதுகிட்டு இருக்க? என் தலையெழுத்து, நான் அழுதுகிட்டு இருக்கேன். போப்பா, உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத பார்த்து செய். நீ அப்படியெல்லாம் தாங்கி தடுக்கினா தானே அவன் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு என்னைய படா படுத்துவா. இப்படி தினமும் நான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கலாம். ஏமா அவ என்ன சொன்னா? சின்ன பொண்ணு, எங்க அம்மா என்ன சொன்னா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? ஏதான் நான் அவ அழுத அளவுக்கு ஒண்ணுமே பேசலதான். காலையில டிஃபன் பண்றதுக்கு என்ன செய்யலான்னு கேட்க வந்தேன். அப்போ அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ப்பா, அவளை வீணா கஷ்டப்படுத்தாத. ஏம்மா நீ அழாம சொல்லுமா. அதை விடுப்பா, நான் அழுதே அழாம இருக்கேன். காலையில உன் பொண்டாட்டி கொஞ்சோண்டு காப்பி போட்டு தந்தா. அது எனக்கு வயிற்றுக்கு பத்தின மாதிரியே தெரியல. அந்த அன்னைக்குல என் போக்கில் நான் உட்காந்துருக்கும் போது ஆப்பக்காரக்கா அந்த பக்கமா ஆப்பம் வித்துட்டு போனா. ஆசையா இருந்தது. அந்த அன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு 2 ஆப்பம் வாங்கி சாப்பிட்டேன். இவட்ட சொல்லலாம்னா இவ வீட்டுல இல்ல. அந்த அன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தப்போ மீனா போன் அடிச்சா. என்ன எதுன்னு அவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவ எம்மா சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஆப்பம் வாங்கி சாப்பிட்ட மக்களேன்னு சொன்னேன்.
நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை உன் பொண்டாட்டி கேட்டுட்டு என்ன வருத்தம் வர தெரியுமால? எப்படி நீ ஆப்பம் வாங்கி திம்ப? எனக்கு தெரியாம நீ என்னென்ன ஆப்பம் வாங்கி திங்கலாம்னு நீ சண்டை போட்டு அடிக்க வர அளவுக்கு பேசால. போய் சேர்ந்த வயசுல ஒரு ஆப்பம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டதுக்கு மருமோட்டை இப்படி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை இருக்கேன்னு நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கேன். என்ன செய்ய, எனக்கு நீ இருக்கா, மவன் நீ இருக்க, நீயும் அவளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன். அதை நினைச்சுதான் அழுவியா வருது. ஏமா கேட்க மாட்டேன்? உன் அவன் நான் இருக்கத்தானே செய்தேன், போயா சேர்ந்துட்டேன். நான் கேட்க அவட்ட சின்ன பொண்ணு எங்க அம்மா என்ன சொல்லுதா? எங்க அப்படி இல்லைங்க. பாயமுடு ஒண்ணு சொல்லண்டா. எங்க அம்மா ஒரு ஆப்பம் வாங்கி திங்க கூட உன்ட கேட்டுதான் செய்யணுமோ? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எங்க நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. பாத்தியாப்பா, பேசிட்டு இல்லங்க இப்படிதான் நீ வீட்டுல இல்லாத நேரம் பூரா நீ படா படுத்துதா. எத்தே இப்படி நடிக்காதே. வாய் மூடு சின்ன பொண்ணு. நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருந்தா எங்க அம்மா அப்படி காலையிலேயே அழுதுட்டு உட்காந்துருப்பா. இங்க நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. காலையிலேயே நான் 2 வடையும் காப்பியும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் சேமி அவங்க கடைக்கு போனேன். நீ ஒண்ணு சொல்லண்டா. உன் விளக்க எதுவும் எனக்கு தேவையில்லை. எங்க அம்மா எப்படி காலையிலேயே அள வச்சுட்டு உட்காந்துருக்கிய? இனி உன் பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருப்போம்னு நினைச்சியோ? நீதான் கடைசி பாத்துக்கோ. எங்க அம்மா என்னன்னாலும் வாங்கி சாப்பிடுவா, என்னன்னாலும் செய்வா. நீ அதை கேள்வியே கேட்க கூடாது. யாரும் இல்ல ஒத்தையில கிடக்கான்னு நினைச்சுக்கிட்டியோ? நான் இருக்கேன் எங்க அம்மைக்கு. எங்க நான் சொல்ல வரத கொஞ்சமா கேளுங்களேங்க. தேவை இல்லைன்ட்டே வாய முட்டு போ. ஐயா ராசு, இம்மா அவட்ட எல்லாரும் பேச்சு வச்சுக்கிடாதுப்பா. அப்புறம் உன்னையும் போட்டு ஏசிட்டு கிடப்பா. என்ன ஏசினா கூட நான் தாங்கிடுவேன். என் புள்ள உன்னை அவ ஏசினா எனக்கு தாங்கவே முடியாது. அவன் யாருமா என்னையும் உன்னையும் பேசுக்கு? உன்னைய விட நேத்து வந்தா ஒண்ணு எனக்கு பெருசு கிடையாது. சரிம்மா, நீ ஆப்பம் 2 தான் வாங்கி சாப்பிட்டுப்ப. வயிறு பசிக்கா உனக்கு நான் எதுவும் செஞ்சு தரட்டுமா? வேண்டாப்பா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வயிறு கம்முன்னு தான் இருக்கு. இவ படுத்தின பாட்டுலையும் கேட்ட கேள்வியும் லேசா கிருகிருன்னு வருது. போய் செத்த படுக்கணும்னு பாக்கேன். வாமா, நான் கூட்டிட்டு போறேன். சரிப்பா. ஏம்மா, இந்த காது வலியும் குறுக்கு வலியும் தான். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. சொல்லுறது காதல விளையா? தள்ளி நில்லு, வழியா மறைச்சுக்கிட்டு. மெதுவா போம்மா. பேதிலேருவா, காலையில ஆப்பம் வாங்கி சாப்பிட்டிய. என்னைய ஒரு வாரத்தை கூப்பிட்டுருந்தா எனக்கும் வாங்கியிருப்பேன், உன் மவனுக்கும் வாங்கியிருப்பேன்னு தானே நான் சொன்னேன். நீ எப்படி வாங்கி திங்கலாம்னா நான் கேட்டேன். நான் அப்படி கேட்டாலும் இவ விட்டு வச்சு தேடுவாளா? நீ மவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே என்னன்னு ஒரு செகண்ட்ல இவ்வளவு பெரிய பிளான் போட்டா? எத்தனை தண்டி பிளான் போட்டு எப்படி எல்லாம் நடிச்சு படம் காட்டிட்டு போயிட்டா பேரு. இந்த கிழவியெல்லாம் செத்தாலும் கூட கண்ணீர் வருமானு தெரியல. இந்த புருஷங்காரனும் நல்லவன் கிடையாது. நெட்ட காலை ஆத்தாக்காரி ஒரு பொய் சொன்னதும் அதை நம்பிக்கிட்டு என்ன நிலை நின்றுட்டாரு என்கிட்ட. குடும்பமே விளங்காத போய் குடும்பம். இந்த கலசட குடும்பத்துல கட்டி கொடுத்ததுக்கு எங்க அம்மையும் அப்பாவையும் தான் ஏசணும். எங்க அவட்ட இதை சொன்னா கூட கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் கிடப்பாவோ. யாரை சொல்லி நோவனே தெரியல. ஏங்க, பிள்ளைகளுக்கு பள்ளியெடுத்து ஃபீஸ் கட்டணும். பெரியவா நேத்தே ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கிடந்தா. நான் அப்பாட்ட சொல்லு தம்பின்னு சொல்லியிருந்தேன். ரூபா வச்சிருக்கீங்களா? எப்படி ரூபா இப்போதைக்கு இல்லையே. ஏன் கணக்குப்படி உங்ககிட்ட இப்போ 2000 ரூபா கிட்ட இருக்கணுமே. இருக்கணும் தான். அன்னைக்கு வள்ளி மயிலும் கேட்டாம்னு ஒரு 1500 ரூபா வந்துட்டு கொடுத்தேன். அடுத்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டேன், 500 ரூபா சரியா போச்சு. வாண்ட கொஞ்சம் ரூபா இருக்குல்ல? என்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருந்தா வீட்டு செலவு காணும்ல. உங்களை எவன் இந்த கர்ண மகாராஜா வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? அவன் கேட்டான்னா ரூபா இருந்தா கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே. கேட்ட உடனே தூக்கி கொடுத்துட்டு வந்து நிக்கிய. ஏம்மா, அவன் தங்கச்சி ஊருக்கு போறேன், கொஞ்சம் செலவுக்கு ரூபா வேணும்னேன்னு கேட்டான். சரி போயிட்டு வந்து தந்துருவானேன்னு கொடுத்தேன். வந்து 2 நாள் ஆகுது, இன்னும் அதை பத்தி ஒன்றும் பேச்சு எடுக்காம இருக்கான். போய் அவன்கிட்ட போய் கேட்டா தருவான்னு நினைக்கேன். ஏற்கனவே அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். 6 மாசம் கழிச்சு தான் தந்தான். தரமாட்டான்னு தெரிஞ்சு எதுக்கும் கொடுத்துட்டு கிடக்கிய. ஒருத்தருக்கு கேக்கையில வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லதுக்கு வாய் வர மாட்டுக்குமா, அதான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு போய் கேட்க என்ன தருவான், தந்ததுக்கு அப்புறம் ஃபீஸ் கட்டிக்கிடலாம். இல்லாட்டா நான் வேற யார்ட்டையா ரூபா வாங்கியா தாரேன். இது ரொம்ப சுத்தம்ல. நம்மகிட்ட இருந்ததை விட்டுட்டு மத்தோட போய் கையேந்தி நிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதுக்கு என்ன செய்ய சொல்லுதே? ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி இருக்கான். இன்னைக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா நாளைக்கு அவன் மூஞ்சி முறையை தூக்கிட்டு கிடப்பான். அது நல்லாவா இருக்கும்? அவன் மூஞ்சி முறையை தூக்குதாங்க காண்டி வீட்டு செலவுக்கு இருக்க ரூபாய் பூரா தூக்கி கொடுத்துருவேலா? நான் இப்படி கொடுத்தா வச்சு பாப்பேல நீ? அலறாத தாய, நான் இன்னைக்கு போய் வந்துட்டு வாங்கிட்டு வந்து தாரேன். எதுவுமே பேசிடக்கூடாது. பேசிட்டு அலறுதா திட்டுதான்னு சொல்ல வேண்டியது. நம்ம நல்லது தானே சொல்றோம், கேட்டுக்க சொல்லுதோம். ஏதோ கேட்டுக்காரி எனக்கத்தான் பேசுவாவே. மக்களே எந்திரிச்சிட்டியா? ஆமாப்பா, நேரம் நடுமட்டி மணி 10:45 ஆகுது. லீவு நாள்னாலும் இப்படி அவ்வளவு நேரமா தூங்குவே? சரி விடு, நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வர பிள்ளைட்டு சண்டை போடாத. அவளுங்க டீ அவன் இன்னும் எந்திக்கலையோ? எந்திரிச்சிட்டாமா, பல்லு தேய்ச்சிட்டு நிக்கா. நீ பல்ல தேய்ச்சிட்டே இனிமே தானே? அவன் தேய்ச்சிட்டு வந்த பிறகு நான் பல்லு தேய்ப்பேன். ஆமா, என்னதுமா கீரை வாங்கி வச்சிருக்கா? அம்மா, பிறகு மத்தியானம் கீரை தானே பொரிக்க போறேன். கீரை பொரிக்க போறியா? இம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா. அதுக்கு என்ன டீ? இம்மா ஏதாவது நான்வெஜ் எடுக்கலாம்லம்மா. இன்னைக்கு கீரையை பொரிக்க போறோம்ங்க. நான்வெஜ் எடுக்கணுமா? எது கறி மீன் திங்க அழகியோ? புரட்டாசி மாசம் அந்த மாசம்லாம் ஒன்னும் எடுக்க முடியாது. இம்மா அது சனிக்கிழமை தானே சொல்லுவாவே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. இன்னைக்கு எடே யார்ட்டி சொன்னது சனிக்கிழமை தான் சாப்பிடக்கூடாது? இந்த மாசம் முழுக்கே சாப்பிடக்கூடாது. இம்மா ஏமா லீவுனால நீ பொரிச்சு தர கீரை ஏமா திங்கணும்? எட்டே இதாவது கிடைக்கான்னு நினைங்க. ஒரு வீட்டுல இதுவும் இல்லாம பிள்ளைகள் எவ்வளவோ இருக்கு. எப்பா பாருங்கப்பா, அம்மா கீரையை பொரிச்சு தரங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னத்தையாவது மட்டனா சிக்கனாவது எடுக்கலாம்ல? இல்ல மக்களே, புரட்டாசி மாசம் எதுவும் அசைவம் சாப்பிடக்கூடாது பத்தியா? இந்த மாசம் பூரா சாமிக்கு விரதம் இருக்கணும். அதான் அம்மா கீரையை பொரிக்கணும்னு சொல்லியா. உனக்கு வேணா உருளைக்கிழங்கு பொரிக்க சொல்லிட்டா, நீ கீரை சாப்பிடண்டா. எப்பா ஒரு மீனாவது வாங்கப்பா.
அப்படியே நாக்கு கேக்கு உனக்கு. ஏமா கத்திட்டு கிடக்க? என்ன அடுத்த ஒட்டி வந்தாச்சு. பல்ல தேய்ச்சிட்டியா தாயே? தேய்ச்சிட்டம்மா. காப்பி எங்க வச்சிருக்கா? அந்த வட்டை சட்டி சிறுவை சட்டி கொடுத்து அதில் ஊற்றி வச்சிருக்கேன். காப்பி ஆட்டி முதல்ல குடிக்க போறா. இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் காப்பி குடிக்க நேரம் ஆயிட்டு பேரு. மணி 11 மணி ஆகும். வேண்டாமா, காலையில் எந்திரிச்ச உடனே இட்லியை தின்னோம்னா ஒரு மாதிரி கட்டணக்கா தொண்டையில தட்டும். நான் முதல்ல காப்பியே குடிக்கேன். சரி, அப்போ போய் ஊற்றி குடிப்போ. எட்டி முனிசு, நீ போய் காப்பியை குடிப்போ. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போ. வேண்டாமா, ரொம்ப சந்தோஷம். ஒரு கப்பு காப்பி மிஞ்சிச்சுன்னா எனக்கு தலைவலிக்கப்போ கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சிடுவேன் போ. இப்போ யார் உடனே தாங்கல. இந்த வயசுலயே அதிகாரம். முனிசு, யாமிட்டி காலையிலேயே அம்மாட்ட சண்டை போட்டு கிடக்கா, என்னாச்சு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி இன்னைக்கு நம்மளுக்கு கீரை தான் பொறிச்சு தர போறோம். அட்லீஸ்ட் ஒரு மீனாவது எடுக்கலாம்ல. அதான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா கோவப்படியா? இதுக்கு அவளை பேசிட்டு கிடக்கா. நம்ம தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் புரட்டாசி மாசம் நான்வெஜ் எடுத்து தரமாட்டான்னா தெரியுமா எனக்கு. வா, நமக்கு வச்சது அந்த இட்லியும் சட்னியும் காப்பியும் தான் இருக்கு. அதை குடிச்சிட்டு கிடப்போம். ஏட்டி, நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 பிள்ளைகளும் கேட்டுச்சு அப்படின்னா அப்பாவாவது கொஞ்சம் மனசு மாதிரி வாங்கி தருவாவே. அப்பா எப்பவும் வீட்லயே இருக்காவே. அப்பா வாங்கி கொடுத்துட்டு போனாலும் அம்மா நாள் பூரா அலருவா. அவட்ட யாரு நிக்க? இந்த ஒரு மாசம் பல்ல கடிச்சிட்டு போய் தான் ஆகணும். வா, போய் இட்லி வச்சு திம்போம். ஏட்டி, என்ன போகலையா? என்ன டீ 11 மணிக்கு கதை விட்டுட்டு கிடக்கியா? வெறும் வயிற்று வச்சுக்கிட்டே போய் தின்னுங்க போங்க. போறமா அலறாரே. என்ன வரத்து வாரா? புள்ளையில ஏசாத சரசு. ஆமா, எனக்கு ஏசனும் பேசணும்னு ஆசை. அதான் பெத்து வளர்த்து அழக்கிட்டு இருக்கேன். கேட்டா பொறுமையா எடுத்து சொல்ல வேண்டியதானே. புரட்டாசி மாசம் இப்படி செய்யக்கூடாது வைக்க கூடாதுன்னா கேட்க போறா. அவன் அப்படியெல்லாம் கேட்டுட்டு போற ஆள் கிடையாது. 2வது பிள்ளை தான் என்னைய மாதிரி பிறந்திருக்கு. தலைப்பிள்ள அப்படியே உங்க அம்மைய மாதிரில பிறந்திருக்கு. என்ன சொல்லு, அவ பேசுற அப்படியே தான் நிப்பா. இப்ப எதுக்கு எங்க அம்மையிலுக்க? அம்மா, அந்த 2வது பிள்ளை தானே வந்தது. அவளும் தானே கீரை பிடிங்கிட்டு இருக்கத பார்த்தா ஒரு வார்த்தை எம்மா என்ன கீரை வைக்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாலா? இருக்கிறத வச்சு சாப்பிடணும் அந்த பிள்ளை நினைச்சிட்டு போதில்ல. அதான் என்னைய மாதிரி. இந்த மூத்தவ அப்படியே உங்க அம்மைய மாதிரியே வந்துட்டால. எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். தேவையில்லாம என் பிள்ளையிலே எங்க அம்மையை ஏச வேலை வச்சுக்கிடாத பத்துக்கோ. ஆமா, வேண்டுதல். அவளை எல்லாம் பேசினாதான் எனக்கு இந்த சாப்பாடு இறங்க போகுது. சொன்னாலும் சொல்லட்டாலும் அதானே. எங்க அம்மையை அறுவலைன்னா உனக்கு கண்ணடையாத. தூர பேருங்க தேவையெல்லாம் பேசிட்டு கிடக்காய் சொல்லிட்டேன். பிள்ளைகள் மேல அக்கறையா பேசல கட்டினா பத்தாது. பள்ளியத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரூபா வேணும்னா எவன்ட்ட குட்டியெல்லாம் வந்து போய் வாங்கிட்டு வர வழியை பாருங்க. எல்லாம் வெறும் வாய் தான். அக்கறையா இருக்க மாதிரி பேசாத. பிள்ளைகளுக்கு பள்ளியத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா அந்த துட்டை நம்ம கொடுக்கணும்னு உணர் இல்லாம கொடுத்துட்டு வந்துட்டு இப்ப நான் என்னமோ என் பிள்ளைல ஏசனக்கா கருதனக்கா பேசாரு. எம்மா, நான் போய் இன்னைக்கு எப்படியாவது ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறம்மா. அலறாத. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. மத்தியானம் சோறு பண்ணிருக்கேன், சாப்பிடுறதுக்கு வாங்க. எம்மா, வீட்லயே இருப்பில்ல, எப்ப பார்த்தாலும் வெளியில தான் சுத்திட்டு அலைதியானு ஏசுதான். வீட்டுல இருந்தா 5 நிமிஷம் வாய மூடிட்டு இருக்க மாட்டேக்கா. என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி என்னை ஏசிக்கிட்டே இருக்கா. நான் என்னதான் செய்யட்டும்? இன்னும் போகலையா? பள்ளியத்துக்கு நாளைக்கே ஃபீஸ் கட்டணும். என்ன போறந்தாய? பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாலும் அதுகளுக்கு ஏன் பேசி பேசி தான் அந்த பிள்ளைய எப்படி மாட்டி வச்சிருக்காரு பாருங்க. இந்நேரம் உங்க அம்மைக்கு தூக்கம் தான். திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. சரி, இப்ப அத பேசக்கா வந்தோம் மீனா. பேசணும்னா தூங்கிட்டு கிடக்கோட்டே பேச முடியும். எழுப்புங்க பேசுவோம். எம்மா எம்மா. என்னல வேலைக்கு போலியா இன்னைக்கு? எம்மா, காலையில தானே சொன்னேன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்ல. ஆமாண்ணே. சரி சரி. ஏம்ல தூங்கிட்டு இருக்கல எழுப்பியா? இல்லம்மா, மீனா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. முக்கியமான விஷயமா? என்னதுல? மீனா தான்க்கா சொல்றோம்னு சொன்னா. என்னல பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் உன் பொண்டாட்டி நீ தனியா கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டாலோ? தனி கொடுத்தனம் போறதை பத்தி பேச வந்திருக்கீங்களோ 2 பேரும்? நான் அப்படி தனி கொடுத்தனம் போகணும், என் புருஷனை தனியா கூட்டு போகணும்னு நினைச்சிருந்தா இப்ப வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? எப்பவோ கூட்டு போயிருப்பேன். நான் ஒன்னும் அதை பத்தி பேச வரல. பிறகு வேற என்ன பேச வந்த? நான் என் மாமியாரை எழுப்புனேன். என் மாமியார் கிட்ட சொல்றதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்தவளா? நான் என்ன ஏதுன்னு கேட்க கூடாதோ? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என் மாமியார்ட்ட சொல்றதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டேன். அதோட விட்டுருங்க. பாத்தியம்மா, உன் மருமோ என்ன சொல்லிட்டான்னு? ஏட்டி செத்து சும்மா இரு. அவ என்ன சொல்ல வந்தான்னு கேட்போம். என்ன விஷயம் சொல்லு. பெரிய மேனி அவன் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காவுல்ல திவ்யாக்கு. ஆமா, அதான் எங்க ஊர்ல ஒரு பையன் நல்ல வேலை பார்க்கான், நல்லா சம்பாதிக்கான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதான் அந்த பையனுக்கு திவ்யா வேணா கல்யாணம் முடிச்சு கொடுப்பாவளா என்ன ஏதுன்னு கேட்கறது தான் சொல்ல வந்தேன். அப்படியா? என்ன சம்பாத்தியம்? இப்போ வீட்ல இருந்தே வேலை பார்க்க மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். மாசம் 50,000 ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குவான். ஒரே பையன் தான். நாத்தனார யாரும் கிடையாது. அம்மா அப்பா அந்த பையன் 3 வருஷம் அந்த வீட்டில் இருக்காவோ. உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உங்க மாவாட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேளுங்க. நான் ஊர்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, வேணா வந்து பொண்ணு பார்க்க வாங்க, நான் சொல்லுதம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு தான் விட சொல்லணும். தாமக்க எல்லாரும் ஒன்னா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படியா? இல்லை நீ அந்த பையனை பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன், பேசியிருக்கேன். அத்தான் கூட கடைக்கு எங்கேயும் போவில்லை. அவன் ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லி பேசிக்கிட்டு போவோப்போ நானும் பேசியிருக்கேன். நல்ல பையமா, எந்த குடிப்பழக்கம் கெட்ட பழக்கமும் கிடையாது. நீ வேணா நம்ம அக்காட்ட பேசிப்பாரு. அவ சரின்னு சொல்லிட்டானா இவன் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காவலாம். வந்து பொண்ணை பார்த்துட்டு நமக்கு அவங்கள பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருந்தாலும் அப்புறம் மேற்கொண்டு பேசலாம்னு சொல்லியிருக்காவோ. சரி, நான் அப்ப என் அவளுக்கு போன் போட்டு பேசிட்டு சொல்லுவேன். சரிம்மா, அவட்ட எல்லா விவரமும் சொல்லிடுறேன்னா என்ன சம்பளம் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடு. அப்புறம் அவ அதை சொல்லல இதை சொல்லலன்னு கேட்க போறா. வீடு வசல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுக்கு 2 வீடு இருக்கு சொந்தமா. ஒரு வீடு பூர்வீக வீடு, ஒரு வீடு அவ இடம் வாங்கி கட்டின வீடு. இடம் வாங்கி கட்டின வீட்டுல அவ இருக்காவோ, பூர்வீக வீடு வாடகை விட்டுருக்காவோ. சரி சரி, அப்ப நான் என் அவட்ட ஒரு போன் அடிச்சு பேசிட்டு சொல்லியே. எம்மா, இவ வீட்டு சொந்தத்திலேயாங்க நம்ம திவ்யாவை கட்டி கொடுக்க? நானும் அப்படி தம்பி முதல்ல யோசிச்சேன். இவளுக்கு சொந்தம் கிடையாதுல, பக்கத்து வீட்டுக்காரன் தானே. மேற்கொண்டு ஒரே பையனாமலா இப்படி கிடைக்காதுல. அல்லற சில்லற ஒன்றும் இல்லை பத்தியா? அக்காவுக்கு ஒரு போன் போடு, என்ன ஏதுன்னு அவட்ட பேசுவோம். பிள்ளைக்கும் 22 முடிய போது பத்தியா? 23ல கல்யாணம் வச்சா நல்லா இருக்கும். அதையும் தாண்டிச்சுனா நல்லா இருக்காது. அவ படிக்க இத்தனை வருஷம் இழுத்துட்டா. சரிம்மா, நான் அக்காவுக்கு போன் போட்டு தாரேன்.
ஏக்கா நான் அம்மாட்ட கொடுக்கேன் பேசு. என்னம்மா? ஹலோ என் பேரமு நல்லா இருக்கேட்டி? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் டி. வீட்டில் மருமே பேத்தி பேரம்லாம் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. வீட்டில் தம்பி நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான் டி. இன்னைக்கு லீவ் இல்லை, வீட்டில் தான் இருக்கான். சரி, தங்கச்சி என்னம்மா நீ ஏதோ விஷயம் பேச போறோம்னு சொன்னா? ஆமா டி, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு பார்த்துக்கோ. அப்படியா? யார் சொன்னா? நம்ம மீனா தான். மீனாவா? அவ சொல்லியெல்லாம் இங்க விளங்கவா? அவெல்லாம் வேணும்னே என் பிள்ளை எங்கேயாவது கிணத்துல பிடிச்சி தள்ளுறதுக்கு இடம் பார்த்துருப்பா. அவ பேச்ச கேட்டெல்லாம் என் பிள்ளை என்னன்னு குடி கொடுக்க? ஏட்டி கேளு, நல்ல இடமா தான் தெரியுது. அவ ஒன்றும் பொண்ணுமில்ல வாழ்க்கையெல்லாம் அப்படி விளாட மாட்டா. ஒரே மவன் தானா, 50,000 சம்பாதிக்கானா. நாத்தனார்லாம் யாரும் கிடையாது. நம்ம திவ்யாக்கு எந்த இடத்துலையும் பேச வைக்க ரொம்ப தைரியமான பிள்ளைலாம் கிடையாது பத்தியா. அவளுக்குலாம் அந்த நாத்தனார் இல்லாத இடத்துல கொடுத்தா தான் பிள்ளை நல்லா இருக்கும். ஒருத்தி இருந்தாலும் பிச்சு பிடிங்கிருவா. அதுக்கு தக்கன பேச தெரியணும் பிள்ளைக்கு. அவளை பிள்ளை பூச்சி எனக்கு வளர்த்து வச்சிருக்க. நான் முதல்ல ஒரே மவன்னு சொல்லவுமே எனக்கு பிடிச்சி போச்சு. மேற்கொண்டு 50,000 சம்பளம் வாங்குதானா. வீடே சொந்தமா 2 வீடு இருக்கான். நாளை பின்ன மாமியாருக்கும் மாமனாருக்குமே கூட பிடிக்கல அப்படின்னாலும் 2 வீட்டுல ஒரு வீட்டுல இவ புருஷன் முன்னாடி இருந்துட்டா ஒன்னா, இன்னொரு வீட்டுல அவ மாமனார் மாமியாரையும் போட்டலாம்ல. இப்போ உனக்கு என்ன தோணுது? நல்ல இடம் நினைக்கியா? எனக்கு என்னமோ நல்ல இடமா தான் தெரியுது. ஏன்னா ஒரே மவன் 10,000 சம்பளம், நல்ல உள்ளூர்ல தான் வேலை பார்க்கான். மேற்கொண்டு 1க்கு 2 வீடு இருக்கு. நாத்தனார் இல்ல அப்படிங்கல அலற சிலர இல்லையே கொடுக்கலாமேன்னு தோணுது. தம்பி என்னமோ சொன்னானா இருக்கு? அவன்கிட்ட கேட்டேன், நீ எந்த பையனை பாத்திருக்கியல அப்படின்னே. பாத்திருக்கமா, நல்ல பையனா, எந்த கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட கிடையாது, பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுதான். தங்கச்சி என்ன சொல்லுதா? அவ இப்போதைக்கு ஒன்றும் சொல்லல. நீயும் அக்காவும் முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டா. நீ தான் இப்போ பதில் சொல்லணும். அப்படியா? அப்போ நான் உன் அப்பாட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு சாயந்தரம் போன் அடிக்கேன். மருமே வீட்டில் இல்லையே, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இருந்தாவுமா. இப்போ தான் மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்துக்கு கடைக்கு போச்சோன்னே போனாவோ. ஏமிட்டி அவ்வளோ அலைய வைக்க. அவன் எங்க போனா? அவன் என்ன வீட்டில் தான் கிடக்கான். எங்கேயாவது குதிச்சுட்டு திரிவான், கிரிக்கெட் விளையாட போயிருப்பான் இந்நேரம். அதுவும் போக அவன் வீட்டில் கிடந்தானா அவன்கிட்ட 1 ரூபா கொடுத்து விட. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்தோம்னா மிச்ச சில்லற வாங்காமலே வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிருவான். குருளாம வளர்ந்து நிற்கான். மவக்காரி ஒருத்தரை எதிர்த்து பேசி தலைய மாட்டா. கம்முனே நிப்பா. மவன்காரன் இந்த லட்சணமா? 2 பிள்ளைங்க என்ன அழகா வளர்த்துருக்கட்டி நீ. ஒரு தூதுவாது சொல்லி கொடுத்து நல்லா கெட்டிக்கார பிள்ளைல வளர்க்க வேண்டாமா? நான் என்னையா எல்லாம் அப்பன மாதிரியே வளர்ந்து நிற்குவோம். சரி அது போட்டும். நீ மருமே வரவும் அவட்ட உட்கார வச்சு பொறுமையா பேசி என்ன ஏதுன்னு முடிவு எடுத்துட்டு போன் அடிங்க. என்ன இப்போ உடனே சொல்லணுமாம்மா? மீனா சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிவு சொல்லுங்க அப்படின்னா. சரியா, நேரத்தை வீணாக்கிட்டு கிடக்கணும். அவளுக்கு இப்போ 23 பிறக்க போகுது. நம்மளும் இதுக்கு மேல நேரம் தாமதப்படுத்தவும் சரிவிட்டு வராது. அதனால சீக்கிரமா நீயும் மருமனும் பேசிட்டு போன் அடிங்க. இன்னைக்கு சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கூட பொண்ணு பார்க்க வந்தாலும் வருவாவோ. எல்லாரும் ஒண்ணா பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்காவோ என்ன ஏதுங்க பேச்செல்லாம் கவனிச்சு பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு நல்லதுன்னு படிச்சுனா மட்டும் மேற்கொண்டு பேசுவோம். என்ன? சரிம்மா. அப்போ நான் கலந்து பேசிட்டு திரும்ப போன் அடிக்கேன். வச்சிருவா? வச்சிருட்டி. சீக்கிரம் கூப்பிடு. என்ன மறுபடி? சரிம்மா, நான் போன் அடிக்கேன். கேட்டி நீ என்ன நினைக்கா? நான் என்னத்த நினைக்க, எனக்கு என்னமோ ஒரு அரை மனசாதான் இருக்கு. இந்த மீனா சொல்லுற இடத்துலலாம் போய் நம்ம பொண்ணை கொடுக்கவா அப்படின்னு. எனக்கும் இந்த மீனா சொன்னதுல ஒரு இஷ்டம் இல்லதான் டி. ஆனா நம்ம நிலைமை நினைச்சு பாரு. இந்த திவ்யாப்புல ரொம்ப வாயெல்லாம் பேசிக்கிடாது. வாயாடியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கனாலும் தைரியமா கட்டி கொடுத்துடலாம். கேட்டியா? அமைதியா உள்ள பிள்ளை பத்தியா எங்கேயாச்சும் இடம் அமையலன்னு தட்டி கழிச்சு கடைசி 2-3 நாத்தனா இருக்க இடத்துலயோ இல்ல ஒரு நாத்தனா இருந்தாலும் சரி இந்த காலத்துல அண்ணா வரத்து வருவாளுவோ. அதெல்லாம் சமாளிக்க திறமை இருக்க பிள்ளைன்னா நமக்கு கவலைப்பட தேவையில்லை. இவ பாம்போல அமைதியா இருந்துக்கிட பத்தியா கொட்ட குனியத்தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு. அதான் அவ சொன்னதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா நாத்தனார் இல்ல, மேற்கொண்டு 1க்கு 2 வீடு இருக்கு. மாமியாலே நாளைக்கு பிரச்சனை பண்ணாலும் 2 வீட்டுல ஒரு வீட்டுல மாமியாலும் ஒரு வீட்டுல மருமகளும் இருந்துக்கிடலாம். நல்ல சம்பாத்தியம் வேற, மேற்கொண்டு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாதுன்னு வேற தம்பி சொல்லுதான். இதுக்கு மேல என்ன வேணும் டி? நீ சொல்லுன்னு சரிதாம்மா. நானும் திவ்யா அப்படி நறுக்கு சுருக்குன்னு பேசாம அமைதியாவே இருக்காளுன்னு நினைப்பேன். அவளுக்கு ஏற்ற மாதிரி இடம்னா நீ சொல்றதுதான் சரியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், எந்த விஷயத்துல மீனாட்ட எதுவும் நீ விடுவிடுன்னு நிக்காத, அமைதியாவே இருந்துக்கோ. சரியா? சரிம்மா. கடவுளே, என் பேத்திக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லதாவே இருக்கணும் கடவுளே. இன்னைக்கு நேரா கடைக்கு போறோம். அவளை பார்த்து நேருக்கு நேரம் கேட்கும். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு. இந்த போய் எங்க கிளம்பி நிக்கா? ஏன் சிவா? என்னம்மா? எங்கல போறா 1 மணி உச்சி வெயிலுக்கு? ஏம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன்னா எங்க போறேன்னு கேட்காத. அடே அப்பா, பெரிய மனுஷன் எங்க போறேன்னு கேட்க கூடாதாமே. ஏமா அவன் பெரிய ஆள் ஆயிட்டானே இப்போ. சும்மா கிடமா. அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? அம்மையிட்ட சொல்லக்கூடாதோ? கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா இப்ப கிடையாதுன்னா வந்து சொல்லுதேன். அநேகமா இன்னைக்குள்ள வந்து சொல்லிடுவேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தும் பாராமலும் நீயே எனக்கு நேரா வந்துட்ட பத்தியா. எங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு போனோம்னா எல்லாமே எனக்கு நல்லதா தான் நடக்கும். ஐஸ் வைக்காதல, கேட்டுட்டோம் காண்டி என்ன ஐஸ் எல்லாம் தூக்கி தலையில வைக்க நீ. இல்லம்மா, அதான் உண்மை. சரி நீ தள்ளு, நான் பாட்டும். எங்க போறான்னு தெரியல, கேட்டா சொல்ல மாட்டுக்கான். சரி, எங்க போனாலும் என் பிள்ளைக்கு ஜெயமா இருக்கட்டும். ஹாய் மேடம். நீங்க எப்போ வந்தீங்க? நாங்க வாரது இருக்கட்டும், நீங்க முதல்ல கவுண்டர் விட்டு வெளியில வாங்க. என்ன விஷயம்? வாங்கலாம். நான் வரேன், ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? காரணமா தான். ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு சொல்லியே தீரணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சொல்ல போறவ? சும்மா படபடன்னு வருது. ஐ லவ் யூ.